முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. மறுவாதியா நின்னுட்டா நல்லது. ஏற்கனவே இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்க. இதுல இவரு வேற என்ன அடிக்கிறதுக்கு வரட்டுவாரா? வரட்டுவா ஆளை பாத்துக்கிட்டு வரட்டுவா. டேய் சிறுத்தை சிக்குண்டா, இந்த சில்லு வண்டி சிக்காதே. யார்கிட்ட வேணாலும் தப்பலாம், இந்த சாரன் கிட்ட தப்ப முடியாது. பாப்போம்ல பாப்போம். நீ ஏன் நானானு பாப்போம். அத்தி பயவுல இன்னைக்கு யாரி விட்டுருக்கு. அத்தின காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? மாமியாரே மாமியாரையும் கூப்பிடுங்க, அப்பதான் எனக்கு நல்லது. ரெண்டு வச்சு ஒன்ன வச்சு வெளுத்து வாங்குறதுக்கு நல்லா இருக்கும். டேய் சாரன் சொன்ன கேள், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல. நீ காலையில இருந்து தப்பு என்ன கொல்ல வழியில வரட்டிக்கிட்டு இருக்க. ஆனாலும் சிக்கலையே. சிக்குதாவ சிக்க மாட்டே, அத சொன்னேனே. சிறுத்தை சிக்கோ, இந்த சில்லு வண்டி சிக்காதே. அப்படியா? இல்ல இன்னைக்கு விட மாட்டேன். எங்க ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். விட மாட்டேன். இங்க தானே ஓடி வந்துச்சு. இல்ல சாரணி, அம்மையும் அப்பா எங்க? பச்சை புள்ள மாதிரி அம்மையும் அப்பாவும் தேடிட்டு கிடக்க. அம்மையும் அப்பாவும் தேடினா பச்சை புள்ளியால அது இருக்கட்டும். உன் வீட்டுக்கார போவீங்க அப்ப நீ அவ்வளவுதான் வெட்டிட்டல. வேற யார வெட்டுவேன்? இன்னைக்கு கையில மட்டும் கிடைக்கட்டும். எல்லாம் சிக்க மாட்டா, சொன்னா கேளு. பாப்போம் எப்படி சிக்காம போறாங்கன்னு நானும் பாக்குறேன். திரும்ப சொல்றேன், அவ சிக்க மாட்டா. எப்படி உள்ள உறுதி சொல்ற? எனக்கு தெரியாதா? புருஷன்டா, பார்த்து 10 நாள் ஆகுது, சிக்க மாட்டால. ஒரு புருஷனா இதுல வர எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க காலிதான் வேண்டாம். இப்ப இவன் எதுக்கு என்ன காரி துப்பிட்டு போறான்? கள்ளக்கண்ட நாயக்கண்ட கள்ளக்கானுங்க மாதிரி அவங்கிட்ட தப்பிக்கலான்னு பார்த்தா இந்த பையோட்ட மாட்டிக்கிட்டோம் போலுக்க. என்ன மேடம், யாருங்க மேடம் நீங்க? அத்தி பார்த்து 10 நாள் ஆகுதுன்னு பயவுல கடுப்புல இருக்குதா? என்னங்க நானாங்க. யாருங்க? எங்க உங்களுக்கு தெரியலையோ? நானா. அதாங்க, யாருங்க நீங்க? பொண்டாட்டி பார்த்து யாருங்கன்னு கேக்கிய? இது பொண்டாட்டியா? என்ன சொல்லுத? அத்தி சிக்கிட்டேன் போலுக்க. அத்தி என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கிற. அந்த சைடு போன சாரன் பைய வரட்டுதா, இப்ப இந்த சைடு போன இந்த பையல வரட்டுமே. நான் இப்ப என்ன பண்ண? ஹலோ மேடம். மேடம் மேடம் அந்த சைடு இருப்பாங்க, நான் போயிட்டு வரட்டா? இல்ல சத்தியமா எனக்கு பொண்டாட்டி தானே? இப்படி எனக்கே சந்தேகமா இருக்குது. எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டா எப்படி? அடியா ராணி நின்னுடி. வெள்ள பூசணிக்கா முன்னாடி வந்து பல பலன்னு நின்னுட்டு சிறுட்டு நான் ஓடுறேன். நின்னுடி. ஏய் நின்னுடி. ஏய் என்ன எங்க ஒண்ணுன்னு தெரியலையே. விட மாட்டேன். மரியாதையா நின்னுட்டா நல்லது. உங்க அண்ணன் என்ன விரட்டுதா பாத்துக்க. அப்படியா? என்ன சீக்கிரம் வாங்க. அவளை விட நான் வந்துட்டேன். அத்தி கடவுளே சேர்ந்து என்ன விரட்டுதே. என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஏயில நான் இருக்கேன். டேய் ஓமகுச்சி தம்பி, கொஞ்சம் தள்ளி நின்னுடா, காத்து அடிக்க போகுது. காத்து வர போதா? ஆமா, லைட்டா காத்து வர போதான். அதான் சேஃப்டியா வீட்டுக்கு இருந்துக்க தம்பி. போ சீக்கிரம் போ. நான் இந்த பொண்ணை காப்பாத்துக்கு வந்திருக்கேன். ஆனா உன்னை காப்பாத்திக்க தம்பி, காத்து மேல வருதான். சீக்கிரம் வீட்டுக்குள்ள போ. அவன் உன்னை கலாய்க்கிறானாமா. டேய் தம்பி, இந்த அக்காவை காப்பாத்த வந்த உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். கொஞ்சம் எலும்புல சடை ஒட்டி இருந்தா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்காது. சோ வாட்? கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுங்க மாதிரி நீ சிங்கம் தான். என்ன சத்து பிடிக்காத சிங்கமா போயிட்ட. காப்பாத்த துணிச்சல் இருந்த உனக்கு பாடி சேஃப் சரியில்லாம போச்சுதே. எனக்கு மனசுல வீரம் இருக்குது. உங்களை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பே. இடித்தடி பயில குடும்பத்துல அவனை விரல் தண்டில ஒரு ஆம்பளை சிங்கம். டேய் உன் வீரத்தை நான் பாராட்டுறேன்டா. தேங்க்யூ. தம்பி 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 தம்பி. என்னவா? என்ன? ஐயோ தம்பி, தம்பி எனக்கு தொப்புள் வர போகுது. கொஞ்சம் தள்ளி நின்று தம்பி. எப்படி ஓட்டுதான் பத்தியா? நீ கவலைப்படாத தம்பி, உன்னை நான் காப்பாத்துறேன். இல்ல உங்களை தான் நான் காப்பாத்த வந்திருக்கேன். இப்போ உன்னை காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் தம்பி. வாமா வா, அக்கா காப்பாத்துறேன். இல்ல உங்களை நான் காப்பாத்திக்கிறேன்.
அவன் அதுக்கு ஒரு தும்மல் கும்மல் எடுத்து தொலைச்சிட போறான். இங்க வாமா. வேண்டாம்னே, விட்டுருனே, பாவும்னே. எனக்கு ரொம்ப தும்மல் வருது. உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் காப்பாத்துடா. மொட்டப்படி தூக்கிட்டு போடா. எனக்கு தும்மல் வருதுடா. வேண்டாம்னே, அடுத்து வேண்டாம்னு சீக்கிரம் உன் ஃப்ரெண்ட காப்பாத்துடா. ஒரு எம்எல்ஏ எதுவும் சொல்லிடாத, கொலைக்கேஸ் உள்ள தெளிவாதா. சீக்கிரம் எனக்கு தும்மலை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஆளுநரை சொல்லிட்டேன், அண்ணனை பார்க்க மாட்டேன், அவன் ஃப்ரெண்டு. அதுக்காக பாவுண்டத ஓம சீக்கிரம் காப்பாத்துடா. வாரண்டியா வந்து நின்று அவமானப்படிய தம்பி, உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது தம்பி. உன்கிட்ட சொன்னதுக்கு என்ன தம்பி, வாக்கப்பட்டுட்டு சீரழித, நீ ஃப்ரெண்டா வந்து சீரழித, எதுக்குன்னு கேட்க வந்த வழியை பார்த்து போயிரு தம்பி. இவன் கிட்ட மட்டும் சிக்கவே கூடாது பாத்துக்க. உன்னை காப்பாத்த வந்திருக்கானே கவிதை பையன், அவன் ஒன்னும் யோகி சிகாமன் இல்ல, அவனும் அதேதான். ஏதோ நீ அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்ட, அதனால உன்னை காப்பாத்த துடிக்கிறான், வேற ஒண்ணு இல்ல. இதே நீ என் ஃப்ரெண்டா இருந்ததுன்னு வச்சுக்க, இருந்திருந்தா ரெண்டு பையன் உடையில ஒண்ணுதான். நாம திங்கமோ இல்லையோ, இவளை தேர்த்தி விடணும். இல்லடா எங்க அண்ணன் நக்கல் பட்டியா என்ன நோக்க அடிச்சிருவான். ஆளு பல பல்பாதாயா இருக்கா, என்ன கொஞ்சம் சாத வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாக்க பார்வலாம் நல்லதா இருக்குது. நீ இவளை காப்பாத்த வந்திருக்க, அவங்க ரெண்டு பேரும் அடிப்படி போடல, அடிச்சுக்க முடியாது. அவங்கள காப்பாத்திக்கிடுவாங்க. நீ உன்னை காப்பாத்திக்க வா. இல்ல, நான் அவளை காப்பாத்தணும். இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்லுதேன், உன் பக்கத்துல நிக்காது ஒன்னும் லேஸ் பட்ட ஆள்லாம் கிடையாது. அவ தில்லா இல்லங்கடி, எந்த நேக்கா என்ன பண்ணணும்னு தெரியும். ஓடி வந்துரு, உனக்கு தான் இந்த குடும்பத்தை பத்தி தெரியாது. வா. ஆமா, நீ என்ன பெருமை சொல்லிட்டு பண்ணி எனக்கு தெரியாது. டேய், கையில என்ன இருக்குன்னு பார்த்தல? சாரணனே, இத்தல்லுக்குற தம்பி. எந்த ஜில்லாவுக்கு போனாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். யாருக்கிட்ட எங்க ஓடி வந்துட முடியும்? ஓடுங்க ஓடுங்க, எவ்வளவு தூரம் ஓடி என்னன்னு பாக்குறேன். என்னங்க, இந்த கூல குடிங்க, நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். எந்த கோயிலுக்கு போற? இங்கதான் வீட்டு பக்கத்துல இருக்கல, நானும் ஏழு போறோம். நான் சொன்ன ஸ்வீட்டை பண்ணிட்டு அப்படி பண்ணி வச்சுட்டேங்க. பிள்ளைக்கு அதான் பிடிக்கும், நான் கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படி கம்பெனி கிளம்புறேன். கூல குடிச்சிருங்க, அப்புறம் கம்பெனிக்கு எடுத்து வச்சுட்டேன், அதே நம்ம எடுத்துட்டு போயிருங்க. சரி. இன்னும் நீ தான் ஓடிக்கிட்டு இருக்குதோ? இப்போ உனக்கு என்னடா வேணும்? இப்போ உனக்கு என்னடா வேணும்? நல்லா இருக்குது. நீ முத கிளம்பு, நான் அப்பதான் கிளம்புவேன். திங்க சொத்த உனக்கு உப்பு குறைச்சதா உனக்கு ரோசம் குறையும். யாரோ என்ன வாய்க்குல திட்டுற மாதிரி எனக்கு சவுண்ட் கேக்குது. காலையில கோத்த கிளப்பத போடா. நீங்க முதல்ல போங்க, நான் ரெண்டாவது போறேன். கொண்டு பாத்துக்க, நான் உனக்கு கண்ணாடி இருக்கிறதுனால இங்க அண்ணன் யாருங்கிறது முக்கியம் இல்ல, குடும்பத்தை யார் காப்பாத்துறதுதான் முக்கியம். இப்ப எதுக்காக ஒண்ணு வச்சுட்டு இருக்கா? காலையில இருந்தே வா. ஹலோ, இவனை நாடு கட்டுறதா வீடு அமைதியில இருக்கும். என்ன நீ கிளம்பலாம்? அண்ணே நீ கிளம்புன. உங்களை சேனலையும் பிரிக்கானாமா, அவன் அந்த வேலை மட்டும் ஒழுங்கா பாக்க. அண்ணே நீ போன, நான் பாத்துக்கிட்டேன். நீ என்னத்துல பாக்க போற? அண்ணே நீங்க நிக்க கூடாது, பனி விழுதுனே, நீ போன வீட்டுக்குள்ள. நான் இங்க வரைக்கும் நடக்காது. இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வர வர இவன் ராஜ்யமா வீட்டுல நடக்குது. அண்ணே பாசம், உண்மையிலே எனக்கு கொல்ல பாசம்னே. நீ கிளம்புனே, நான் பாத்துக்கிட்டோம்னே. பாசம் பாசம்னு நான் அடிச்சுக்கிட்டு இருக்க, பாத்துக்க. நீங்க இங்கதான் நிக்கணும். இன்னைக்கு விட மாட்டேன். அந்த புள்ளைய பற்றிட்டு நடக்க புள்ளையா? அந்த பய உள்ள என்னென்ன வேலை பார்க்கணும் மட்டும் எனக்கு கேளுனே. இல்ல அது அண்ணன் பொண்டாட்டில. அண்ணே நான் ஒழுங்கா அவனை கேட்டேன், எங்க வந்தியேன்னு கேட்டேன். எங்க வச்சு? அதான் அந்த பண்ணையார் பட்டியில வச்சு. இப்ப அதுக்கு தான் அடிக்கிறது கட்டிட்டு வேலை இந்த பிள்ளையா? புள்ளையா? பெருச்சாலி. எப்படி பறிச்சீங்க? நீ என்ன கேட்டியா அந்த பதில தான் நான் சொன்னேன். அந்த மகிமாக்கு வச்சிருக்கேன், மயக்கம் போட்டுட்டாலே நினைச்சு நான் தாங்கி பிடிச்சேன். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்க புள்ளைய வெளி இடத்துல மயக்கம் போட்டிருக்கேன் நினைச்சு நான் இறக்கப்பட்டு மயக்கம் போட்டவளை தாங்கி பிடிச்சேன். பிடிக்க முடியாம நின்றுட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் பொம்பளை புள்ள நம்ம பிடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு அண்ணி வாங்க வந்து உதவி பண்ணுங்கன்னு கூப்பிட்டேன் பாத்துக்கண்ணே. சரி, மகிமாவுக்கும் இவருக்கும் சண்டையா, அதனால என்னாலலாம் மகிமாவை காப்பாற்ற முடியாதுன்னு
அம்போன்னு விட்டுட்டு போயிட்டவனே. சண்டையா? நல்ல கேளுனே. மயக்கத்துல கிடக்கும் போது சண்டை போட்டுருக்கத சொல்லி கட்டிட்டு போயிட்டவனே. ஏன்னா அத கூட நான் மன்னிச்சிருவனே. இங்க பாரு சரணே, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. உண்மைதான், நான் உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு போனது உண்மைதான். அதியா புடிச்சு வந்துட்டாளே. இங்க பாருங்க மாமா, அவ மயக்கம் போட்டு சாரு மேல விழும்போது கூட எனக்கு தெரியும். கேட்டிதானே? இப்ப அதுக்கு என்னடா? அத முடிஞ்சு போச்சா? குடும்ப மச்சான், நீ எவ்வளவு முறைச்சுக்கிட்டு நின்னீங்க. என்னமோ நானும் தப்பு பண்ண மாதிரி மிச்சத்தி சொல்லுவாங்க, கேளுங்க. நீ காப்பாத்திக்க வேண்டியதுன்னு. என்ன நான் காப்பாத்தாம இருப்பேனாங்க? மகிமா எனக்கு சிக்னல் கொடுத்தா மரியாதை அப்படியே ஓடிருன்னு. அதான் அவளுக்கு எனக்கு சண்டைன்னு நான் சொன்னேன். ஐயோ, உன சிக்னல் கொடுத்தாளா? ஆமா சரணே, ஓடிரு அப்படின்னு சொன்னா. அதான் நான் சண்டைன்னு சொன்னேன். நீ அநியாயமா என்ன போய் வச்சிட்டடிவிய? அவன் வரட்டு இருக்கட்டும், இப்ப நான் வரட்ட போறேன். டேய் சாரம், இந்த கம்பெடு. இல்ல இல்ல தெரியாம கேக்க. இல்ல நான் குடும்பமானே கேக்க. அடியே நின்னுடு. ஓடாத சொன்னா கேளு. ஓடுனே எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். எல்லாரையும் தனித்தனி கொடுத்து வைக்க போறேன், பாத்துக்கிட்டே இருக்க. ஆமா, அப்பதானே இவரு ஃப்ரீயா லவ் பண்ண முடியும். எருமை. என்ன அண்ணன் கிட்ட சண்டை இருக்க? ஏமா அந்த கம்பு கொஞ்சம் கொண்டா. எனக்கு இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். என்ன சார் அண்ணனு, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்குதே. என்ன தம்பி, அண்ணனுக்கு தெரியாம? அண்ணா, நான் உன் தம்பினு. அத்தண்ணா எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ள 2 பேருக்கு விருந்து வைக்கணும், வச்சுட்டு வரேன். இப்போ யாராவது என்ன பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சுலனே எப்படி சிக்னல் கொடுத்தாவனே தொடங்க. சிக்னல் கொடுக்கலனா என் மாமியார் என்ன வெட்டி அடிப்பாவ. ஓ, கூட்டு 2 பேரும் இல்ல. 1 2 3 4 5 6 பேரு. 6 பேரா? உனக்கு தெரியாதோ? அண்ணா, அவ 2 பேரும் ஓடி 1/2 மணி நேரம் ஆச்சு. மெதுவா திரும்பி பாக்கியா? டேய், தினதே எனக்கு போராட முடியலடா, சத்தியமா சொல்றேன்டா. சப்பா, தேடி புடிச்சு இவத்தான் வேணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேனே. எந்த தசை போயிருப்பா? கிச்சனுக்கு தான் போயிருப்பா. ஓ, இவன் கூட என்ன பார்த்தா அவன் மறுபடி பஞ்சாயத்தை கூட்டிடுவான். இந்த சாரனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. டேய் கவினே, அதே அவளை பத்தி ஏதாவது கேட்டுவாங்களோ? என்ன? அந்த பையனுக்கு எந்த ஊரு? அண்ணே, அந்த பையனை பத்தி தானே கேட்டேன். இவன் எதுக்கு தலைதறிக்க ஓடுதான்? ஆமா அபியக்கா, அவன் அந்த பிள்ளை பத்தி கேட்டாலே தலைதறிக்க தான் ஓடுவான். அந்த கம்ப கொஞ்சம் தாய. யார வத்த பெரிய எருமை மாடு ஒண்ணுதான். ஏன்டி ஏன்டி காலையில இப்படி படா படுத்துதே? அது வேலை வெட்டி இல்ல, நான் இப்படிதான் பண்ண சொல்லிட்டு. எனக்கு வேலை வெட்டி இல்ல. காலையில இருந்து இந்த சாரண்ண பையனை என்ன சமாளிச்சுட்டு அடையிறேன். இருக்கிறதுலே பெரிய வேலை அதுதான் தெரியுமா? ஒரு நேரம் 5 நிமிஷம் இந்த சாரன் பையனை நீங்க சமாளிச்சு பாருங்க பாப்போம். அது என்னமோ உண்மைதான் மட்டி. இந்த சாரன் பையல பார்த்தாலே சும்மா விரட்டி விரட்டி அடிக்க தானுமே. அதே இந்த சாரன் பையல பார்த்தாலே கோவம் பத்திக்கிட்டு எரியுமே. அப்படி அவன் மண்டைய பிடிச்சி அவன் முட்டிய பிடிச்சி கலக்கற கலக்கறான்னு அப்படியே இழுத்துட்டு போய் செவுத்திலே வச்சு முட்டி 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 அவனை அடிச்சி அப்புறம் அப்படி விரட்டி விரட்டி அடிக்கும் போது தோணும், குத்து குத்துன்னு குத்துன்னு போல தோணும், மண்டையில கொட்டு 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 கொட்டுன்னு போல தோணும். அப்படிதான் அபியக்கா. அப்படியே நம்மட்டி அதுக்கு மேல கொலவெறியா வருதுடி. ஏடி, என் தங்கச்சிக்கு என்ன பைத்தியம் மாட்டி? இல்ல அவளுக்கு மூளை கீழ வேலை செய்யல என்ன? ஆனா ஒண்ணுடி, உனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரே மூளை தான். என்ன மூளை? நீயும் துறதான் வேணும்னு கட்டிட்டு வந்துட்ட. இப்ப என் தங்கச்சி பாரு சாரணம் தான் கட்டி ஒத்த கலை நிக்கா. இல்ல துறையாவது ஒரு கல்ல சேர்க்கலாம். இந்த சாரண பையனை போய் எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்குடி. அப்படியே அவன் ஒரு காசிக்கு ஆமாட்டான். அவன் ஒரு காசிக்கு ஆக மாட்டான் மாட்டி. என் தங்கச்சிக்கு உண்மையிலே அறிவு வேலை செய்யல. இல்லனா போயும் போய் இல்ல அவன் முகர வைக்காத நல்லா இருக்கான்னு பாரு, அதுவும் இல்ல. அத்தடி அப்புறம் ரசிச்சு கட்டிட்டு இருக்கியா? நான் இவளுக்கு சொன்ன நீ என்ன அடிப்பிய? நீ இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் சாரன் கிட்ட தான். எரும மாடு. ஆமாமா, அவன் எரும மாடுதான். பண்ணி எருமை இதெல்லாம் சொல்லவே இல்ல. அடியே உன்னை கொன்னே போடுறேன்டி. ஆதிக்கு எங்க போறிய? அங்க அப்புறமா நான் பொங்க வச்சுக்கிட்டேன். அது எப்படி எடுத்து கொடுக்கிய? எங்க பார்த்தானே இதெல்லாம் நான் பேசல. உன் காதால நீ கேட்ட. நீ தான் நேத்து ஒரு டைலாக் சொன்ன, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்னு. நீ தான் தீர சாச்சல்ல. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் மாதிரி இருக்குது? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க ஒரு ஆள் தானே. அது இதுக்கு சேர்த்து அடிப்பானே. ஓடிட்டா விட்டுருவேன். டேய், சிறுத்தை சிக்குண்டா இந்த சில்லுவண்டி சிக்காரி.
யாரு பச்சை புள்ள? நாதான். ரொம்ப நன்றி. எங்க அம்மையை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். கண்ணிலே சிக்கல. கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டிய. இல்லத்தே, அவன் என்ன கோத்து விடுதாமத்தே. எத்தே, என்ன நீங்க நம்புங்கத்தே. பரவாயில்ல, சொன்ன மாதிரி எங்க அம்மையை கூட்டு வந்துட்டீல. இவங்கிட்ட நீ என்ன கோத்து விட்டுருக்க. நானே இவனுக்கு பயந்து ரூம் விட்டு வெளியில வராம இருந்தேன். இல்லத்தே, அவன் என்ன கோத்து விடுதாமத்தே. ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எங்க அம்மையை வெளியில கூட்டு வந்துட்டீல. நீங்க வந்த வேலை முடிஞ்சிட்டு நீங்க கிளம்பலாம். இனி எங்க அம்மையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கூட்டு வந்து கோத்து விட்டுருக்க. அத்தை, அவன் தான் அத்தை, என்ன கோத்து விடுதா. நீங்க முதல்ல என்ன நம்புங்க அத்தை. நீ யாருன்னு எனக்கு தெரிய மாட்டே. அவன் உன்கிட்ட சவால் விட்டுருக்கான். நீ என்ன கூட்டு வந்திருக்க அப்படிதானே? நான் பாட்டுக்கு குளிச்சரம் வந்த மாதிரி நான் ஒளிஞ்சு கிடந்தேன். நீ மட்டும் என்ன கூட்டு வந்த. என்ன சொல்லிட்டு கூட்டு வந்த நீ? இப்ப என்ன கேக்க? அப்படி எப்படி? இல்ல, இப்ப என்ன கேக்க? இல்ல நான் உனக்கு அம்மா, அத மறந்துடாத. அதத்தான் நானும் கேட்க. தாலிய ரெடியா எடுத்துக்கிட்டு வந்திருக்கிய. அப்போ மதியம் பிளான் போட்டிருக்கிய. தொலைநபடி ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கட்டை வச்சுட்டு அழிஞ்சில. அந்த கட்டையை கொண்டாங்க. எவனும் காப்பாத்த முடியாது. 2 பேரும் இன்னைக்கு என்ன தப்ப முடியாது. பாத்தீல நீங்க என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. பாத்தீல, நானும் தான் சிக்கி இருக்கேன். நீ ஏன் இன்னைக்கு அவங்கிட்ட சிக்கன? நான் தான் உன்கிட்ட காலைல சொன்னேன். அவன் கொலை வெளிய சுத்திக்கிட்டு இருக்கானே. இல்லதே, நான் எப்பவும் போல எந்திரிச்சு வந்தேன். இங்க பாரு, உன் கதை கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. தொலைநபடி அப்படியே மயக்கம் போட்டால அவளையும் அப்படி பொத்தனாப்புல கூட்டு வாங்க பாப்போம். எங்க அம்மையை கூட்டு வந்த மாதிரியே கூட்டு வரணும். ஒண்ணே அத்தை, அவன் காத்து விடுதாமத்தே. ஒண்ணா அத்தை கூட எழுதிட்டு வரதுதே. லேடி முத நீங்க நில்லுங்க. கொஞ்சம் பொறு. முத அவளை பிடிச்சு இழுத்துட்டு வரேன். அது எங்கேயும் தப்ப முடியாது. துறைன்னு ஒரு பக்கம் விரட்டுதான். அதனால பிரச்சனை இல்ல. நீங்க இங்கே நில்லுங்க. அப்புறம் மயக்கம் போட்டால அவளையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. அவளுக்கு குளிர் ஜரம்ல. இந்த குளிர்ஜரத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம்ல. கூப்பிட போறீங்களா இல்லையா? மயிலா, தப்பிச்சிரு. ஒரு ஆட்டக்கார போயில அவசரத்துக்கு வர மாட்டாங்க. இவ வேற காலேஜுக்கு நேரிட்டுனால பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தாதான் முடியும். கடையில 2 இட்லி வாங்கிட்டு போயிருவோமா? அதான் சரி, கடையில 2 இட்லி வாங்கிட்டு போயிருவோம். சும்மாவே சாப்பிடறதுக்கு தறிக்கடத்தான் போடுவா. கடை இட்லின்னா அங்கே திங்க மாட்டாள. என்ன பண்ண? ரோட்ல பிரேக்க பிடிச்சிட்டு இருக்கான். எது புறத்துலதான் அவன் கடை இருக்குது. இப்ப போனா அவனை போட்டு தள்ளதுக்கு சரியா இருக்கும். ஏய், போட்டு மட்டும் தள்ளுங்க. தலைக்கு 10 லட்சம் வந்தாருண்டா. கண்டிப்பா போட்டுருதான் பாஸ். ஏய், அவன் குடும்பத்துல ஒரு தலையாவது மண்ணுல விழணும். அந்த குடும்பத்துல எவன் இருந்தாலும் பரவாயில்ல, எவன் கிடைச்சாலும் பரவாயில்ல, எவன் தலை போனாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு தலை விழணும். அவ்வளவுதான். ஏய், நான் சிக்னல் கொடுப்பேன். கரெக்டா போட்டு தள்ளுங்க. அந்த கடையில இருந்து வெளில வர எவனா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு தள்ளுங்க. பாஸ், அந்த சொம்புலிங்கமா? டேய், அவன் மேல இப்ப கை வைக்கடா. இல்ல பாஸ், அவன் தான் இப்ப கடையில இருப்பான் பாஸ். டேய், அவன் வீட்லயே ஒரு கடைக்குட்டி இருக்கான். அவனை போட்டு தள்ளுங்கடா, சரியா இருக்கும். அவனுக்கு வயசும் கம்மி, அனுபவமும் கம்மி தான். அவன் அண்ணன் மாதிரி 60 தூக்க பார்த்து வளர்ந்தவன். இவன் முறையா கத்துக்கிறேன். டேய், அவனை வெட்டி வீழ்த்துங்கடா. அவன் ஒரு சுண்டிக்க பையன். அவன் உருவத்தை பார்த்து பயந்துறாருங்க. டேய், அவனுக்கு 60 தூக்கத்துல அனுபவம் கம்மி, போட்டு தள்ளுங்கடா. டேய், இதுதான் சரியான நேரம். அவன் தான் கடையில இருந்து வெளியில வரும். போட்டு தள்ளுங்கடா. டேய், அவனை மட்டும் போட்டுட்டீங்க, தலைக்கு 10 லட்சம் வந்தாரண்டா. அவன் வீட்டுல ஒரு தலை மண்ணுல விழுந்துட்டா போதும், அத்தனை பேரும் சோர்ந்து போயிடுவான். அந்த நேரம் பார்த்து நான் கரெக்டா வேற ஆளை வச்சு அந்த வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த தலையை எடுக்கிறேன்டா. அந்த வீட்லயே அவன் தான் செல்ல பிள்ளை. அவனுக்கு இன்னும் பச்சை பிள்ளை தான் பாக்குறானுங்க. அவன் தலை மட்டும் மண்ணுல விழுந்துச்சு, அந்த குடும்பமே ஒரு குழஞ்சு போயிடும். உயிரோட செத்து போயிடுவானுங்க. அதுதான் நமக்கான நேரம். அப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்டா. செம்புலிங்க வம்சமே இருக்க கூடாதா? எவன்டா செம்புலிங்க வம்சம் இருக்க கூடாது? செம்புலிங்க தலையில அவன் மசனை கூட நீ போட்டுக்க முடியாது. பாஸ், யாரு பாஸ் அவன்? யாருன்னு தெரியடா. வீரமுள்ள ஆம்பளை அந்த தொட்டு போயிடா. கொடை குட்டின்னு சொன்னிய, அவனை தொட்டு போயிடா. செம்புலிங்க, நீ வெட்டதுக்கு முன்னாடியே உன் கதையை முடிச்சிருவான். என்ன அவன் மா வீரனுக்கு பிறந்த புள்ள. டேய், அவனை வெட்டதுக்கு முன்னாடியே முத என்கிட்ட போதுங்கடா. டேய், முத இவன் கதையை முடிங்க. அது எவனு பாருங்கடா. பாஸ், டேய், போட்டு தள்ளுங்கடா. கூட 5 லட்சம் வத்தாரு. நாம ரகசியத்தை தெரிஞ்ச எவனும் உயிரோடு இருக்க கூடாது. வாங்கடா, வாங்க. எங்க என் கைய வைங்க பாப்பா. ஏய், இப்ப எவனுங்க உயிரோட போகுது? வாங்கடா, வந்து போதுங்கடா பாப்பா. முத என்ன தோக்கடிச்சிட்டு அப்புறம் அந்த கடை குடிச்சிங்கட்ட கை வைங்க. வாங்கடா. இவனா ஐயோ, இவனா ரகசியத்தை கேட்டிருக்கான். என்ன மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்க வந்தேன். என்ன மாப்பிள? சோம்பலிங்க குடும்பத்தை போட்டு தர வந்திருக்கானுங்களா? அதான் அதுக்கு முன்னாடி என்ன போட சொன்னேன். டேய், வாங்கடா. ஏய், ஏதோ உங்களுக்கு பிளான போட்டு கொடுத்தானே வீரசூரன், அவன் எங்கடா?
ஐயா போட்டு கொடுத்த கதையை கந்தலாயிருமே. யாரு மாப்பிள்ளை இவனுங்களா? இவனை எதுக்கு நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? இப்ப யாரு இவனுங்க உயிரோட போட பிளான் போட்டு கொடுத்துருந்தானே, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகதான் இன்னும் உயிரோட நின்றுட்டு இருக்கானுங்க. ஏடிஎம் அடிச்சு கட்டி தாண்டா நிக்க சொல்லுங்கடா. உங்களுக்கு பிளான போட்டு கொடுத்தவன் எவன்னு சொல்லுங்கடா. சொம்பளிங்க குடும்பத்தை அடிக்க போறீங்களா? டேய் அவனுக்கு மொசல கூட புடுங்க முடியாது. வாங்கடா வாங்கடா, முதல்ல என்கிட்ட மோதுங்கடா. மாப்பிள்ள எதுக்கு இந்த ரவுடி பையன் கிட்ட எதுக்கு அமைச்சுக்கிட்டு நீங்க வீட்டு வாங்க போக மாப்பிள்ள. என்ன வீட்டு வாங்க போகணுமா? இவனுக்கு 2 வருத்தாலும் இப்போ இந்த மண்ணில் விழும் பாத்துறீங்களா? எதுக்கு மாப்பிள்ள? நமக்கு வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்குது, உள்ளே வச்சுக்கிட்டு என்ன மாப்பிள்ள? இவனையும் அழிக்க முடியல, இவன் பெத்த புள்ளையும் அழிக்க முடியல. ஏற்கனவே இவன் புள்ளைய அழிக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டேன், எல்லா தகுதி பொடி ஆயிட்டது. இவன் எங்கிருந்து வந்தான்? பிளான போட்டு கொடுத்தவங்க இப்ப இவனுக்கு மட்டும் என்ன போட்டு கொடுத்தாடுவேன், அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மாப்பிள்ள மேல கை வைக்கிறீங்க? சொம்புலிங்க குடும்பம்டா, சொம்புலிங்க குடும்பத்தை அழிச்சிட்டு இந்த ஊரை நீங்க உயிரோட இருந்துருவீங்க. உங்களா நாங்க இன்னைக்கு செம்புலிங்கத்தை கொல்லாம விட மாட்டோம். எவ்வளவு தைரியத்தை செம்புலிங்கத்தை போடுறியா? மாமா அந்த அறுவலை கொடுங்க. மாமா அறுவலை கொடுங்கன்னு சொன்னேன். இவனுங்களை போட்டு தள்ளதுக்கு நானே போதும் மாப்பிள்ள. இப்போ பாருங்க இவனுக்கு தலை இப்ப பூமியில விழும். யார் கொள்றதுடா? செம்புலிங்கத்து மேல கையிப்பீங்களா? அந்த பாய இருக்கட்டும், ஓட ஓட செய்வீங்க, முதல் காட்டிட்டா ஓடுறீங்க. இது செம்புலிங்க கொண்டடா. செம்புலிங்கத்து மேல கை வைப்பாங்களாமா? செம்புலிங்கத்து மேல மாமா நீங்க அறுவலை கொடுங்க மாமா. இன்னைக்கு அவனுங்களை கொல்ல விட மாட்டேன். விடுங்க மாப்பிள்ள, வேண்டாம் வேண்டாம், படிச்சவர் கையில அறுவா வேண்டாம். இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, விடுங்க விடுங்க. எங்க ஓடிடுவானுங்க? ஊர் எல்லையை கூட தாண்ட முடியாது மாப்பிள்ள. இல்ல தாண்டவும் முடியாது. மாவீர கிங் சிம்பத்த புள்ள எவனாவது கொல்லணும் இல்ல, கொல்லணும் நினைச்சா கூட இந்த மகாதேவன் தலையை எடுத்துருவான். அவன் என் உசுரு, என் உசுரு பெத்த புள்ள, என் உசுரு. அவனுக்கு தலையின்னு ஒரு மணி நேரத்துல இந்த மண்ணில் விழல, நம்ம தேவை இல்ல. அப்ப இவ்வளவு நாள காப்பாத்துனதே இவன் இருக்கிற வரைக்கும் இல்ல இல்ல. அப்படின்னா என்னமோ இருக்குதே. அப்படின்னா கிங்ஸின் ராஜா என்ன? கிங்ஸின் இது மகாதேவன் உனக்கு ஒண்ணு துடிச்சு போயிடுவார் போலுக்க. எனக்கு சந்தேகமே இல்லை. அப்படின்னு அப்பா அதெல்லாம் சரிதான்டா. உன்னை ஒருத்த தொடணும்னு சொன்னதுக்கு மனுஷன் கொந்தளிச்சு போய் மிருகம் மாதிரி மாறிட்டாரு. ஆனா என்ன ஒன்னையும் இசை சேர விட மாட்டேங்கிறாரு. அதான்டா எனக்கு புரியவே மாட்டேங்குது. மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியல. என் அப்பா மேல உசுரை வச்சிருக்காண்டா. எனக்கு ஒண்ணுனாலே அவரால் தாண்டிக்க முடியலையே. அப்புறம் எங்க அப்பா எப்படி அவளை விட்டுருப்பாரு? எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. அது எப்படி இவ்வளவு பாசம் இருக்கிறது? இத்தனை வருஷம் வந்து பார்க்காம வந்திருப்பாரு. அப்ப இவர் இங்கதான் இருந்திருப்பாரா? என் அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்காரு. உங்க அப்பான்னா அவருக்கு உசுரே, அது மட்டும் நல்லா தெரியுது. மனுஷன் என்ன பாசமா இருக்காரு பாருடா. சாதுவா தெரிஞ்சாரு எனக்கு ஒண்ணு எப்படி இறங்கினாரு பார்த்தல. அப்போதான் என்னால பார்க்க முடியல. ஆனா அப்பாவும் இவரும் ஒரே உசுரே. அந்த உசுரை நான் பார்த்துட்டேன். சரிடா விடு, வேதனைப்படாத. இந்த மனுஷன் புரிஞ்சுக்கவே முடியலடா என்னால. இந்த மனுஷன் என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. என்ன நேர்ல பார்த்தா கண்ணுல காண விட மாட்டேங்கிறாரு. அது எனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மனுஷனோட தாங்கிக்க முடியலையே. என் அப்பாவில மதிக்க முடியாத சொத்தை எனக்கு கொடுத்திருக்காரு என் அப்பா மகாதேவன் மாமா. அப்போ அவங்க நட்பு எப்படி இருந்திருக்கணும்? மகாதேவன் மாமா, மகாதேவன் மாமா. பார்க்க வாட்ட சாட்டமா வைராக்கியம் பிடிச்ச மனுஷன் மாதிரி தெரியுதான். ஆனா அப்பான்னு வரும்போது குழந்தையா மாறிடுதான். நீ வெளியில தாண்டா கரடு மொண்டானவன், உள்ளுக்குள்ள மென்மையானவன். உன் கூட இருக்க எனக்கு தெரியும்டா, நீ ரொம்ப மென்மையானவன். வெளியில தான் கரடு முரடு. கிங்ஸின் நான் சத்தியமா சொல்றேன்டா, உன்னை பெத்த தாய் கண்டிப்பா வெள்ளேந்தி வெகுலியா தான் இருந்திருக்கணும். அப்படி சொல்ற, நீ ரொம்ப நல்லவன்டா. நேர்மைக்கும் நல்ல குணத்துக்கும் பிறந்த புள்ளடா நீ. உங்க அப்பா நேர்மையானவரு, உங்க அம்மா கொணவரி. அதான்டா நீ இவ்வளவு நல்லவனா இருக்க. அப்பாவையும் அம்மாவையும் பாக்குற பாக்கி எங்களுக்கு இல்லாம போயிட்ட.
டேய் ஏன்டா வீணா வருத்தப்படுற? உன் ஜானனே இது வரைக்கும் உனக்கு நல்ல அப்பனா இருந்திருக்கான். இந்த மகாதேவன் மறைமுகமா உனக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருந்திருக்காரு. உன்னை சுத்தி நல்லவங்க இருக்காங்கடா. உன்னை உண்மையா நேசிக்கிற உன் அண்ணன் தம்பி இருக்கானுங்க. இதுக்கு மேல என்னடா வேணும்? உண்மைதான், எனக்கு எங்க ஜானனி ஞாபகம் இருக்குது. நான் வீட்டுக்கு போறேன். என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுத? எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் என் ஜானல்ல தான் கட்டி பிடிச்சு அழுவேன். அவன் தான் எனக்கு எல்லாமே இருப்பான். உன் அழுகையே சொல்லும் பாசத்தின் மொழி கண்ணீர்னே. தாங்கிக்க முடியாது. எதுக்கு அழுத நீ? வேற ஒண்ணு இல்ல, திடீர்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் நினைச்சு பார்த்தா அழுதுட்டான். நான் இருக்கேன்டா. என்னடா இது வரைக்கும் உனக்கு நான் தானே இருந்திருக்கேன். இங்க வா. என்ன அம்மா அப்பா நினைச்சு அழுத? நாங்க இருக்கோம்டா. வா இங்க வாடா. அழுதான் வாட்ட சட்டமா இருக்கும். குழந்தை மாதிரி அழுதான் பாரு. அண்ணே நான் இருக்கேன்டா. அப்பா மாதிரி இருக்கணும் தானே? நான் இருக்கேன்டா. உனக்கு என்ன பண்ணணும் மட்டும் சொல்லி நான் இருக்கேன். நான் பண்றேன்டா. உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நான் இருக்கேன்டா. அப்பா தானே? நான் இருக்கேன். அழுதுலாத. நீ அழுத பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. நீ எப்ப போல கோத்துல இரு. அதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ அழுதுட்டு அதை பார்க்க சக்தி எனக்கு கிடையாதா? உன் கண்ணு கண்ணீரை நான் பார்த்துக்க மாட்டேன்டா. இது வரைக்கும் நான் உங்க கூடலாம் இருக்கேன்னா இருக்குதான்டா. இந்த பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடா. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி இருக்கணும். உனக்கு நாங்க இருக்கோம்டா. அழகுடா. அண்ணனா இருக்குல்ல, ஆடக்கூடாது. நீ இருக்க போய் தானே இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருக்கேன். அண்ணன் என் புள்ளடா. நீ என் புள்ளடா. நீ உனக்கு இன்னும் வாழவே இல்லைன்னு உங்களுக்காக வாழ்றதாண்டா வாழ்க்கை. நான் எங்க வாழாம இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன்டா. அண்ணன் தம்பின்னு எனக்கு இதுக்கு மேல என்னடா வேணும்? அண்ணன் அண்ணன் குழந்தை மாதிரி அழுத பாரு. இங்க வாடா. நீ முத இங்க வா. என்னண்ணே நாங்க இல்லையா உனக்கு? அண்ணே உனக்கா உசுர கொடுக்க சொன்னேன். கொடுப்போம்ண்ணே. ஆம்ண்ணே அப்பா அம்மா நினைச்சு அழுதுருக்க. நாங்க எல்லாமே இருப்போம்ண்ணே. அம்மா அப்பா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுதான். ஆனா அவங்க நினைப்பே வராம பாத்துக்க முடியும்ண்ணே. இல்லடா அது ஏதோ தேடிச்சது அம்மா அப்பாவா. அதான் என் அழுதோட எங்களால தாங்கிக்க முடியலண்ணே. ஐயோ நான் வேற அது ஏதோ எமோஷனலா அழுதுட்டேன்டா. விடுடா. சும்மா சொல்லணே. சத்தியமா தான் சொல்றேன். உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா சத்தியமா இதையுமே வலிக்கின. நானும் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும் தான் என்ன ஸ்கூல்ல வந்து பார்க்க வருவேன். நான் எல்லாமா பார்த்தது ஒண்ணுதான்னே. எங்க அம்மா என்னத்த சொல்ல, என்ன மட்டும் அந்த குடும்பத்துல விட்டு வளர்த்து அண்ணன் தம்பி பாசமே கிடைக்கூடாம பண்ணிருக்காங்க. துரோகம் துரோகம். எனக்கு தெரிஞ்சு நான் முத அண்ணனு பார்த்தது ஒண்ணுதான். விடுடா. நான் ஏதோ எமோஷனல் அழுதுட்டேன். விடுங்கடா. சாகுற வரைக்கும் உன் கூட இருப்போம்னே. என்னடா வார்த்தை பேசுற? இது வரைக்கும் நாங்க இருப்போம்னு தெரியாது. நான் சாகுற வரைக்கும் உன் கூட இருப்போம்னே. இனிமேல அழுதுடாதுன்னு என்னால தாங்க முடியாதுன்னு. சத்தியமா என்னால தாங்க முடியாதுன்னு. அழகடா. இல்லண்ணே உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி சரி இனிமேல நான் அழ மாட்டேன். விடுறா. இனி அண்ணன் அழாம பாத்துக்கலாம். விடு விடு விடு. இந்த சண்டியாரே சொல்லிட்டாரு. பரவாயில்ல அண்ணே நீ அழக்கூடாது. அழ விட மாட்டேன். நீ அழ விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை விட முக்கியமான வேலை இருக்கு. இவனை போட்டு தள்ளதுக்கு பிளான் போட்டுருக்கானுங்க. அப்படிதானே? டேய் நம்ம வீட்டுல கடைக்குட்டி இவன் தான். சின்ன பையன் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கானுங்க. இவனை பத்தி அவனுக்கு தெரியல. உன் சோனி அங்கேயே முடிச்சிருக்கணும்னே. கழுத்திலே மிதிச்சு கொண்டு வந்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். டேய் எப்பவுமே இவன் கூட இரு.
புரியுதா? என்ன எவன் வரான்னு நானும் பாக்குறேனே. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நீ தனியா போக வேண்டாம். இங்க பாரு, அவனுக்கு கொலை பண்ண முயற்சியிலே இருக்கானுங்க. அதனால எந்த எல்லைக்கும் போவானுங்க. அதோ சரிதான். டே கவினே, இனிமேல் நான் இல்லாம எங்கேயாவது போனேன்னு வச்சுக்க. அன்னைக்கு கூட இப்படிதான் ஒரு மணி நேரம் எங்க போயிட்டு வந்தான். கேட்டா டீ குடிக்க போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு சொன்னான். எனக்கு பிசு அத்து போச்சு. எங்க போய் தொலைஞ்சானு பயந்துட்டேன். அது வந்துன்னு ஒரு மணி நேரம்னே நானும் எவனோ போட்டுதான் தரிட்டான் நினைச்சு பயந்துட்டானே. அது வந்து அவன் தான் நீ இல்லாம இருக்க மாட்டான்னு தெரியல. வரேன்ன எங்க போன? அது வந்து அது வந்துன்னு என்னதான் பிளேட் தந்தனே. ஐயோ மாட்டி விட்டுவாளே. இந்த பையன் தான் கவின் கூட பிளஸ் 2 வரைக்கும் படிச்சானா. ஊர்ல இருந்து வந்திருக்கான். நம்ம வீட்டுல பார்த்தேன், கவின் ஃப்ரெண்டுன்னு வீட்டுல சொன்னாங்க. நிஜமாவே உன் ஃப்ரெண்டாடா? இன்னைக்கு மட்டும் நான் மாட்டினேன், என் மானமே போயிடும். 3 நாளா என் பெட்ரூம்ல வேலை இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என் நிலைமை. எந்த ஊரு? அது அது ஜார்ஜியானே. ஜார்ஜியான்னு சொல்ற? அப்ப எப்படி உங்க பிளஸ் 2? அவங்க அம்மா அப்பா ஜார்ஜியால இருக்காங்க. இவன் அவங்க அத்தை வீட்டுல நின்று படிச்சுக்கிட்டு இருந்தான். ஜார்ஜியால படிப்பு வேலை கம்மி. அங்க இருந்து இந்தியாவுக்கு படிக்க வந்தானா? அப்படின்னே ஏதோ விசா பிரச்சனையா, அதனால பிளஸ் 2 வரைக்கும் இங்க படிச்சான். அப்புறம் அங்க போயிட்டானே. திரும்ப போய் என்ன பார்க்க வந்திருக்கான். ஏய் தம்பி, வந்து 3 நாளாவது இன்னும் உடம்புல சதம் ஒட்ட மாட்டேங்குதே. சீக்கிரம் ஒட்டிரு மாமா. ஆமாவா? அட்டியே 1000 வாட்டி சொல்லி கொடுத்த அண்ணன் கூப்பிடுன்னு மாமா மாமான்னு கூப்பிட்டு யாத்தி எங்க அண்ணன் பாக்குற பாரு சரி இல்லையா? அத்தை கொடுத்து ஒட்டி புதைச்சிருவானோ? என்னடா மாமா? அது வேற ஒண்ணுனே. இசை 2 நாளா பார்த்தான். அவ எல்லாரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டாளா, அதை பத்தி இவனும் அப்படியே கூப்பிடுறான். இசை கூப்பிடுறது இவன் கூப்பிடுறது ஒன்னாடா? அது வந்துன்னு பரவாயில்ல விடுனே. மாமன் கூப்பிடுறான், கூப்பிட்டு போட்டோம். சரி நான் பரவாயில்ல, நீ அப்படியே கூப்பிடுறான். ஐயோ அண்ணன் பாக்குறானே. உன் கூட தானே தங்கியிருக்கான்? சாலி முடிஞ்சுட்டு உன் கூட தானே தங்கியிருக்கான்னு கேட்டேன். ஆமாண்ணே, இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து படுக்க வரவே மாட்டான். இந்த பையன் கூட தான் தூங்க போவேன். அவன் புதுசுலண்ணே பயப்படுவான். அதான் பயப்படுவானா? இந்த தம்பிக்கு தனியா தூங்குறதுக்கு பயமா? இல்லண்ணே, ஊருக்கு புதுசுலண்ணே, ஃப்ரெண்டு வேற, தனியா அப்படின்னு தூங்க போட முடியும். அதாவண்ணே. சரி அத்தி அண்ணன் சரின்னு சொல்றது சரியில்லையா? நீயும் எங்கேயும் தனியா போகாத, அவனையும் தனியா கூட்டிட்டு போகாத. புரியுதா? போனா சட்னி தான். இங்க வெட்டதுக்கு சதெல்லாம் இல்ல, வெறும் எலும்பு போட்டு தான் இருக்கு. ஒரே போட்டு போட்டுவானுங்க. இவன் கூட போவாத. மாமா கூட வா, நான் பாத்துக்கிட்டேன். இவ ஒருத்தி மாமா மாமாண்டுகிட்டே என்னடா மனசுக்குள்ளே என்னமோ பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லன்னு என்ன ஒரே திருட்டு மொழி தான் அவன் தாண்டம் ஆடுது. அவன் சொல்லுறா ஒரே திருட்டு மொழியா இருக்க. என்னத்துக்கு அப்படியா தெரியுது? அது திட்டவட்டமா தெரியுதுடா. தனியெல்லாம் சுத்தக்கூடாது. இது இசைக்குள்ள ட்ரெஸ் மாதிரி இருக்கு. போச்சு அவக்குள்ள தானே. எப்படி சமாளிக்கணும் தெரியலையா? அது வேற ஒண்ணு இல்லனே. அவன் வெளிநாட்டு வந்த பையனா எப்பவும் டவுசர் தான் போட்டுட்டாலேமா. இங்க வந்து நம்ம மாதிரி வேஸ்ட் கட்டுக்கு ஆசைப்பட்டான். வீட்டுல நமக்குள்ளதான் அவனுக்கு சேராது. அதான் சும்மா கிடந்த இசைக்குள்ளது அதை எடுத்து கொடுத்தேனே. சரிடா, ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அது ஏன்டா இசைக்குள்ள எடுத்து கொடுத்த? பரவாயில்ல, இது கரெக்டா தான் இருக்குது. அதுக்கு இல்ல, அது ஒரு பொம்பளை பிள்ளைக்குள்ளது. அதான் பரவாயில்ல. தம்பியே சொல்லிட்டான். அவனை பாக்கிறதுக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. நீ போட்டுக்கடா. இங்க எவன்டா கேட்பான்? இல்ல நம்மள கேட்கறதுக்கு எவன்டா இருக்கான்? நீ பாவடை சட்டையே போட்டாலும் இங்க எவனும் கேட்க மாட்டான். கேட்க முடியாது, வாயிலே போட்டுருவோம். டேய், நீ நாளைக்கு என்ன பண்ற? எங்க பொண்ணுக்குள்ள பாவடை சட்டை எல்லாம் கிடக்குது, அதை போட்டுக்க. பொருத்தமா இருக்கும்டா. அத்தி இவன் தெரிஞ்சு சொல்றானோ தெரியாம சொல்றானே தெரிய மாட்டேங்கிற. கவின் சாரோனே, என்னன்னு இங்க பாரு. கண்டிப்பா மாமா போட்டு தள்ளதுக்கு பிளான போடுவானுங்க. போட்டுவா. மாமா நிழல கூட உன்னால தொட முடியும். வீட்டுல இசை இருக்கா, மாமா தனியா மாட்டிடக்கூடாது. புரியுதா? தனியா இருந்த சமாளிச்சுவாரு. கூட இருக்கிறது பொண்ணு, சமாளிக்கிறது கஷ்டம். வழக்கத்துக்கு மாறா ரெட்டடுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சரியா? ஆல்ரெடி மாமா பின்னாடி பாதுகாப்புக்கு ஆள் அனுப்பிட்டேன். தம்பிக்கு நிரூபிச்சுட்டா. அண்ணே, ரோட்ல பார்த்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னே. கண்டிப்பா இனி மாமாக்கு ஆபத்து வரும். மாமா எந்த சைடு சப்போர்ட் பண்றான்னு இப்ப எதிரிக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இனி மாமா போட்டு தள்ளதான் அவன் முத வேலையா இருக்கும். விடக்கூடாதுன்னு விட. அதே மாதிரி நம்ம வீட்லயே பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும். சாணனே ரூம சுத்தி எப்பமா அடியால் நிக்கட்டும். 100 பேர் வந்தாலும் அசல்ட் அடிப்பாரு. ஏன் அவருக்கு? நான் சொல்றத மட்டும் செய்யுங்கடா. இங்க பாரு, ஒண்ணு தலை எடுக்கணும் நினைப்பானுங்க, இல்லைன்னா வால் எடுக்கணும் நினைப்பானுங்க. வால் எடுக்கணும் நினைச்சு பிளான போட்டானுங்க. கவினை நம்ம பாதுகாத்துருவோம். அண்ணே கண்ணு கருத்துமா கவனிக்கிறான். அப்புறம் பிரேமனே காலேஜுக்கு போவான். அவனை யாரும் தனியா விட வேண்டாம். அவன் கத்தி தூக்கலாம். அவனுக்கு கத்தி தூக்காம இருக்கான். அது எனக்கு தெரியாது. அவனால தூக்க முடியல.
நான் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தேன், அவனால முடியல. அவனும் ஒரு அண்ணன் நிக்கிட்டேன். அண்ணன் தப்ப பேசாதீங்கடா. நமக்கு முன்னாடியே கத்தி தூக்குற மனுஷன் இப்ப கத்தி தொடக்கு பயப்படாருன்னா ஏதோ சம்பவம் இருக்குது. அண்ணே அவர் கத்தி தூக்காத வரைக்கும் அவருக்கு ஆபத்து தானே, ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? அதான் நாம இருக்கலாம் தம்பி, நம்ம எதுக்கு? பரவாயில்ல, நம்ம வீட்டுல ஒருத்தர் அது கத்தி தூக்காம இருக்கானே போதும், சந்தோஷப்படுங்கடா. டேய், இன்னொரு பிறவின்னு இருந்துனா சத்தியமா உங்களுக்கு அண்ணன் தம்பி தானே நானும் பிறக்கணும். இப்போ ஃபீல் பண்றேன், பையனா பிறந்திருக்கலானே. அப்படியே பையனா பிறந்தாலும் உங்க கூட தாண்டா பிறக்கணும். கூட பிறக்கிற பாக்கி எனக்கு கிடைக்கல, ஆனா என் புள்ள இந்த குடும்பத்தை தான் பிறக்கணும். டேய் கவினே, இதுக்கு மேல நான் உன்னை விட மாட்டேன்டா. வீர உள்ள புள்ள தாண்டா எனக்கும் பிறக்கணும். சீக்கிரம் முடிக்கிறேன். பையன் என்னமோ பிளான போடுது. ஐயோ, அண்ணே பாத்துருப்பானோ. சரிடா, இசை காலேஜுக்கு போனா நான் எட்டி பாத்துட்டு வரேன், நீங்க மாமாவே பாருங்க. மாணிக்க தான் இன்னைக்கு காலேஜ் காவலு 2-3 நாளையில கூட்டிட்டு போயிருக்கான். இல்லடா, அது தெரியும், மணிக்கு அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டான். நான் இசையை பார்க்கணும், பாத்துட்டு வரேன். சரிங்கண்ணே. டேய், மாமாவை எப்பவும் கண்டு காணிக்கணும். நாங்க பாத்துக்கிறோண்ணே. சரி, கிளம்புங்க. டேய் வாடா, நீ போ, வருவான். ஐயோ போச்சுடே. இல்லடா, நான் கூட்டி கிளம்புறேன். டேய் வாடா. இல்லடா, நான் காலேஜ் கூட்டி போயிட்டு வரேன், நீ கிளம்பு. சாரி, முடிஞ்சது. சரிங்கண்ணே. டேய் இங்க வா. உன் பேர் என்ன பேரு? அடே பாவி கவினே, பேர சொல்லாம போயிட்டடா. தம்பி. தம்பியா? ஆமா, தம்பி. சரி வா, வண்டில ஏறு, காலேஜுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க மாமா. இரு, வண்டி ஓரமா நீ பண்ணிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நான் வரட்டுமா மாமா? சரி வா. டேய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த மகாதேவன் கணக்கு முடிச்சிருக்கணும், புரியுதா? பாஸ், நைட் 2 மணிக்கு எல்லாம் தகவல் வரும், அவன் தலையை எடுத்துட்டோன்னு. அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் உசுரோட இருக்க கூடாது. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு அந்த ஜானுக்கு தெரிஞ்சது சத்தியமா என்ன உயிரோட கொன்றுவான். நம்ம விஷயத்தை எவனும் உசுரோட இருக்கணும் அவசியம் இல்ல. மகாதேவன் கணக்கு முடிங்க, அப்படியே அவன் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணுங்கடா. பாஸ், கரும்பு தின்னு இருக்கிற கூலிங்க மாதிரி தான்டா, கரும்பு தின்னுங்க, கூலிய நான் தாரேன். பாஸ், மகாதேவன் கண்ணு முன்னாடி அவன் பொண்ணு வாழ்க்கை சீரழியணும். எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு போங்கடா. அவன் பொண்ணு சீரழிஞ்சிட்டாங்க செய்தி மட்டும் என் காதுக்கு வரணும். மகாதேவன் நாண்டுகிட்டு சாவணும், இல்ல நீங்க தலையடிப்பீங்களோ உங்க தலைக்கு 10 லட்சம் நான் தரேன்டா. அந்த இசை சீரழிஞ்சிட்டானே, நமக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியணும். என்னம்மா சொல்ற? இசை சீரழிஞ்சிட்டானே, நமக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியணும். கொள்ளக்கார கூட்டத்தால இசை சீரழிக்கப்பட்டுட்டான அந்த ஜான் குடும்பத்துக்கு தெரியணும், குறிப்பா அந்த கிங்ஸனுக்கு. அப்பா, கிங்ஸனை நீங்க வெட்டி சாய்க்கணும் அவசியமே இல்ல. அந்த சப்புலிங்கத்தை வெட்டி வீழ்த்தவே முடியாது. அவனை வீழ்த்ததுக்கு ஒரே ஆயுதம் இசை. இசைக்கு ஏதாச்சுனா நாம கிங்ஸனை ஜெயிச்சதுக்கு சமம்ப்பா. டேய், தலைக்கு 20 லட்சம் நான் தரேன். அந்த கிங்ஸின் தலை தொங்கணும், அவமானத்தால அவன் தலை குனியணும். எவ கூட இருந்து தான் வாரிசை பெத்தெடுக்கணும் கனவு கண்டிட்டு இருக்கானோ அவன் சீரழிஞ்சிட்டான், அவன் காது கேட்கணும், அவன் கண்கள்ல கண்ணீர் குளமா நிக்கணும். அதுதான் நான் அவனை தோக்கடிக்கிறதுக்கு சமம். சபாஸ்மா, இல்லனா இந்த கிங்ஸனை இப்போல எப்பவே தோக்கடிக்க முடியாது. அந்த கிங்ஸின் தோக்கணும். டேய், எத்தனை பேர் வேணாலும் போங்க, ஆனா அந்த இசையை சீரழிச்சிருக்கணும். போறதால அத்தனை பேருக்கு 20 லட்சம்டா. போங்க. ஓகே பாஸ். அப்பா, அந்த செம்பலிங்க குடும்பத்தை வீழ்த்தறனா அவங்களோட ஒரே வீக்னஸ் இசை. இசை மட்டும்தான். அவனோட பலம் பலவீனம் ரெண்டுமே இசைதான். அவனுல நேரடியா மோத முடியாது, ஆனா இசை வழியா ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கேத்த மாதிரி மகாதேவனும் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவ பெத்த பொண்ணு கூட. முத அவன் கதையை முடிங்க. இல்லம்மா, அவன் பொண்ணு வழக்க நாசம் பண்ண போறத அவன் பார்க்கணும். தொட்டி மட்டும் கேட்காம தலை சீவிடுவானாமே. அவன் உயிர் நம்ம புள்ளைய தொட்டு பாருன்னு சொல்றான். முத இவனை யாரு காப்பாத்துறான்னு பாப்போம். அந்த கிங்ஸை தோக்கணும், அந்த கிங்ஸை நான் தோக்கடிக்கணும். சம்பளிங்க. இசைமா, நேரம் ஆகுது பாரு, வந்து தூங்குவா. மணி என்ன ஆகுது? என் புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? தங்க புள்ள, மணி என்ன ஆகுது? வா தூங்குவா. இப்போ நான் கோவமா இருக்கேன்பா. இது ஒரு செல்ல குழம்பு. எதுக்கு கோவமா இருக்க? எதுக்கு கோவமா இருக்கேன்பா? எதுக்கு கோவமா இருக்கேன்னு உனக்கே தெரியல. ஆமாப்பா. அது வேற ஒண்ணு இல்ல, வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கணும், சாப்பிடலன்னா அப்படிதான் கோவம் வரும் பத்துக்க. நீ கூப்பிடும் போதெல்லாம் நல்லதா இருக்குது. வா, அப்ப தூங்க வைக்க முடியா? நான் தூங்கணும்னா நீங்க பாட்டு படிக்கணும், கதை சொல்லணும், அப்ப சரியா? அது தினமும் நடக்குதுன்னு அந்த முரட்டு பையில அப்படிதானே பழக்கி வச்சிருக்கானுங்க. ஆமா, அவன் அந்த காந்த குரல் வச்சா பாட்டு படிச்சு தூங்க வச்சானுங்க. ஆமாப்பா. எந்த பையன் நல்லா படிப்பாங்க? எல்லாருமே சுமாரா தான் படிப்பாங்க. அவன் குரல் கரடி குரல் மாதிரி இருக்குமே, அதான் கேட்டேன்.
பண்ணி போயிடுங்க எரும மாட்டு பயிலுங்க. எப்போ இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துருப்பா. உண்மையிலே எரும மாட்டு பயிலுங்க தான். இடிச்சடி பயிலுங்க. குரல பாரு ஒத்தனுக்கும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கா? ஏச்சே எனக்கு அப்படி இல்லையா? உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. சாயன் மாமா குரல் மாதிரியே இருக்கு உங்களுக்கு. யாரு அந்த மாட்டு பயிர் மாதிரியா? அவன் ஒரு மாட்டு பையன் எரும மாட்டு பையன். எனக்கு தூக்கம் வருது. அவங்கள மட்டும் குறைச்சல விட்டுற மாட்டியா? எப்போ மாமாப்பா. ஆமாமா மாமா மாமா வந்து பாடி வா. எப்போ கதைச்சவன பாட்டு படிக்கணும் சரியாப்பா? சரி தங்கப்பிள்ள வா. அப்ப சரி. பாட்டுக்கு ஒரு பச்சை புள்ள போட்டுருக்க மாதிரி. எப்போ கதைச்சவன பாட்டு படிக்கல? சொல்லுதேமா சொல்லுதே. சொல்லுங்கப்பா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரா. ஒரு ராஜாவா ரெண்டு ராஜாவா? நான் சொல்லுத நீ கேக்கியா? இல்லப்பா ஒரு ராஜாவா ரெண்டு ராஜாவா? ஒரே ஒரு ராஜா தான். சரிப்பா. இல்லப்பா நீங்க எப்பவுமே ரெண்டு ராஜான்னு சொல்வீங்கல்ல அதுக்கு தான். இதுல ஒரே ஒரு ராஜா தான். சரிப்பா. அந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு உயிர் நண்பன் இருந்தானா. எவ்வளவு ஆர்வமா கேக்கு பையன். நீ இவ்வளவு ஆர்வமா கதையை கேட்டா நீ எப்படி தூங்குவ? அதெல்லாம் தூங்கிரேப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அந்த ராஜாவும் அந்த நண்பனும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களாம். ரெண்டு பேரும் ஒத்துக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். சரி. அந்த ராஜா அந்த உயிர் நண்பனை அந்த அரண்மனைக்கே கூட்டிட்டு போனாராம். ஏப்பா? ஒன்னா இருக்கலான்னு. சூப்பர் ராஜா. ஆமாமா சூப்பர் ராஜா தான். அந்த உயிர் நண்பன் இல்ல நான் எங்க வீட்டுல இருக்கேன் நீ உங்க வீட்டுல இரு அப்போதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உயிர் நண்பன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாராம். ஐயோ. ஆமா அப்பதான் தோணிச்சான் உயிர் நண்பன் கூடயே இருந்திருக்கலான்னு. என்னம்மா? நான் உங்க கையில படுத்துக்கிட்டாப்பா. ஆஹா இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிடுவா. வாமா வா வா வா. அப்பா இன்னைக்குதான் சீக்கிரம் தூங்குதா. வா தங்கம் என் தங்க புள்ளவா. இப்ப சொல்லுங்கப்பா. இப்ப சொல்லணுமா? நீங்க மீதி கதை முடிக்கவே இல்லையா? கொட்டாயெல்லாம் விட்டா? அது வேறப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. இல்லம்மா தூக்கம் வந்தா தூங்கு. தூக்கமாப்பா இப்ப ரொம்ப முக்கியம். கதை தப்பா ரொம்ப முக்கியம். ஐயோ படா படுத்துதான் பையன். இல்லம்மா தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். தூங்குமா? இல்லப்பா தூக்கம் வந்தா களைச்சு விட்டுறலாம். நீங்க கதை சொல்லுங்கப்பா. அந்த உயிர்த்தலனா அந்த ராஜாவும் வெளிநாட்டுக்கு போனாங்களாம். எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஏன் இங்க ஸ்கூல் இல்லையாப்பா? இப்பெல்லாம் நீ கேட்ட நான் எப்படி கதை சொல்வேன்னு சொல்லி பாப்போம். இல்லப்பா இங்க ஸ்கூல் இல்லையாப்பா? இருந்துச்சு ஆனா வெளிநாட்டுல போய் படிக்க வச்சாங்க. போதுமா? ஏப்பா? இப்பெல்லாம் நீ வந்து கேள்வி கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்கேயே படிச்சிருந்திருப்போம். அது எதுக்கோ போனாங்கம்மா. அதான் எதுக்குப்பா? இன்னைக்கு கதை வேண்டாம். அப்ப பாட்டு படிக்கட்டா? ஏப்பா? நீ ரொம்ப கேள்வி கேட்க அப்பாக்கு பதில் சொல்ல முடியல சரியா? நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேப்பா. இல்ல நீ எப்படினாலும் கேள்வி கேப்ப அப்ப பாட்டே படிக்க. சரிங்கப்பா. வேண்டான்னு சொல்லாலன்னு பாரு. அந்த வான்மலை எல்லாம் இந்த பொண்ணுக்கு தானே அந்த வானிலவெல்லாம் என் பொண்ணுக்கு தானே. என் தங்க பிள்ளை ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. நீயா மரியாதை எந்திரிச்சு போடா. எனக்கு ஒரு தூக்கம் வருது. எனக்கும் தாளாட்டுங்க. எங்க அப்பா இருந்தா எனக்கு தாளாட்டி இருப்பார்ல. எங்க அம்மா இருந்தா எனக்கு தாளாட்டி இருப்பாங்கல்ல. தாளாட்டுங்க. நானும் உங்களை கட்டி பிடிச்சி தூங்க போறேன். நான் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கினதில்லை. ஆனா நீங்க எங்க அப்பாவுக்கு உசுரு. அதனால நான் உங்களை கட்டி பிடிச்சி தூங்க போறேன். நீ உசுரோட புள்ளடா. தூங்க. இப்போ அந்த பையனுக்கு அப்படித்தானே இருக்கும். செம்புலிங்கம்
என் உசுறு பத்த புள்ளாவ அவனை பார்த்து கூட என்னால அரவணைக்க முடியலையே. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சோட அடைச்சு வச்சு அவனை கட்டி அடைக்கணும் போல இருக்கும். அப்படியே என் உயிர்த்தலை வந்து இந்த மாதிரி நிக்காடு, அப்படி தத்ரூபமா இருக்கான். அவனை பார்க்கும் போது என் கிங்ஸி ராஜா பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாசத்தை நான் அவன்கிட்ட காட்ட முடியல. டேய் செம்புலிங்கம், அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கடா. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு உங்க தலையிழுத்தே மாறப்போகுது. டேய் செம்புலிங்கம், இன்னைக்கு நான் உன்னை ஜெயிக்க போற நாளுடா. உன்னை மண்ணுக்குள்ள தள்ள போற நாளுடா. இன்னைக்கு நான் ஜெயிக்க போற நாளு. அந்த செம்புலிங்க மண்ணுக்குள்ள போற நாளு. ஒரே கல்ல 2 மாங்கா. அடியே இசை, உன்னை நான் ஜெயிக்க போறந்தவடி. செம்புலிங்க ரொம்ப தலக்கணத்துல ஆடுதல. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன். இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன்.